ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது நல்லது. தேவன் உங்களுடைய நாட்களை புதிய நாட்களாய் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். நிச்சயமாய் நீங்கள் அவரை விசுவாசியுங்கள், சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து தருவார். ஆமேன். இதனால் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உங்களோட வாழ்க்கையிலே, உங்களோட வாழ்க்கை பாதையிலே, பயணத்திலே அநேக கோணலும் மாணலுமான காரியங்கள் இருக்கிறது. கோணலான வழிகளும் காணப்படுகிறது. ஆகவே கோணலும் மாணலுமாய் இருக்கிற இந்த வழிகளிலே வாழ்க்கையிலே இருக்கிறவர்களை, அந்த கோணலானவைகளை சரி செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் துன்பங்கள் தோல்விகள் இருக்கிறதோ, ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்ய முடியாதபடி தடைகள் வருகிறதோ, அவைகள் கோணல்களாய் காணப்படுகிறதோ, உங்களுக்கு முன்னே கர்த்தர் போகாமல் இருந்தால் அவைகள் கோணலா இருக்கும், அவைகள் செவ்வையாய் இருக்காது. ஆதலால் அவைகளை தாண்டி உங்களுடைய காரியங்களை உங்களால் கைகூடி வர பண்ண முடியாமல் காணப்படும். ஏனென்றால் இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை செவ்வையாக்கத்தக்கவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போகிற தேவன் என்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னே போய் உங்களோட வழிகளில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் சரி செய்து தருவார். ஆனால் அவர் உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனால உங்களோட வாழ்க்கையில் அநேக கோணலும் மாணலுமான வாழ்க்கையில் சம்பவங்கள் நடந்து விட்டது. இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடி, அப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வராதபடிக்கு இயேசுவை உங்களோட வாழ்க்கையிலே உங்களுக்கு முன் செல்லும் தெய்வமாய் நீங்கள் மாற்றுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே போகும்போது உங்களுக்கு விரோதமாய் அங்கே என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, அவர் முன்னே போய் சகலத்தையும் செவ்வைப்படுத்தி விடுவார். அப்பொழுது நீங்கள் பின்னாலே போய் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்னணியிலே நடந்து போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், கோணலானவைகளை நீக்கத்தக்கவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அவர் உங்களோட தடைகளை நீக்கி சொல்லுகிறவர். அவர் முன்னே போகும்போது தடைகள் விலகிவிடும். இந்த உலகத்தில் பாருங்கள், காடுகளை நேரம் வெட்டுவார்கள், அல்லது கரடு முரடான பாதைகளை திருத்தி எடுக்கும்படி ஒரு புல்டோசரை அனுப்புவாங்க. அவைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி சமபூமியாய் மாற்றும். அதே போல தேவன் உங்களுக்கு முன்னே போனார். உங்களுக்கு முன்னே இருக்கிற மலைகள் கூட சமபூமியாய் மாறும். பள்ளத்தாக்கு உங்களுக்கு முன்னே இருக்குமானால், இயேசு போனால் அந்த பள்ளத்தாக்கு சமபூமியாய் மாற்றப்படும். இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும், கோணல் மாணல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, தாறுமாறானவைகள், தவறானவைகள், பிழையானவைகளை சீர்படுத்த வேண்டுமானால் தெய்வம் இயேசு உங்களுக்கு முன்னே போக வேண்டும். நீங்கள் இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றிருந்தால் இயேசு உங்களுக்கு முன்னே போய் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்கி தருவார். இது ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். கோரேஸ் என்கிற ராஜா பெர்சியா தேசத்தினுடைய ராஜா, இப்போதைய ஈரான் தேசத்துல அந்நாட்களில் இருந்த ஒரு பெரிய ராஜா. இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி தருவேன் என்று. அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட பெரிய பெரிய ராஜாக்களுக்கு கூட அவருடைய பாதையில அநேக கோணலானவைகள் இருந்ததாம். சில நன்மைகள் வர முடியாதபடி தடப்பட்டதாம். அவங்க போய் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேர முடியாத போராட்டங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்னே போய்
அந்த கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவர்களையும் நீக்கத்தக்கதான சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே நீங்கள் இன்றைய நாளில் ஏற்றுக்கொள்வீர்களான உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சகல கோணலும் நீங்கி சுவையாய் மாற்றப்பட்டு சகலதும் நேர்த்தியாய் செய்யப்படுவதை உங்களோட வாழ்க்கையில் பார்க்கும்போது, ஓ, இப்படி ஒரு தெய்வம் இயேசு என்று ஒருவர் இருந்தாரோ, நான் அறியாமல் போய்விட்டனே, இன்று நான் அறிந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நாள் முழுவதும் நீங்க மகிழ்ந்து அவரை துதித்து கொண்டே இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில கோணலானவைகளை வைத்து இன்னும் எத்தனை காலம் வாழ்ந்து முடிக்க போறீங்க? இத்தனை காலம் இந்த கோணலான வாழ்க்கையிலேயே நீங்க சிக்கி தவிக்க போறீங்க. இந்த கோணலும் மாணலுமான சந்ததி மாறுபாடான சந்ததி என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, எல்லாவற்றிலையும் இருக்கிற கோணல்களை இயேசு நீக்குவார். உங்களோட குடும்பத்தில் இருக்கிற கோணலானவைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற கோணலானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு நீக்கி செவ்வாய்ப்படுத்தி தருவார், சரி செய்து தருவார். வீடு கட்டர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நாளில் கோணலான வாழ்க்கைக்குள்ள இருக்கிற உங்களோட வாழ்க்கையை இயேசு செவ்வாய்ப்படுத்தும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாதனால தான் உங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியாய் கோணலான காரியங்கள் சம்பவிக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கோணலா இருக்கிறது. உங்களுடைய கணவனுடைய காரியங்கள் கோணலா இருக்கிறது. உங்களுடைய வேலிடத்தில் அநேக கோணலான பிரச்சனைகள் இருக்கிறது. உங்களுக்கு எதுல இருந்தும் எதையும் மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க தவிக்கிறீங்க. ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோட வாழ்க்கைக்கு முன்னே போக விரும்புகிறார். உங்களுக்கு முன் செல்லும் தெய்வமாய் வர விரும்புகிறார். என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு உங்களுக்கு முன்னே போகும்போது சகல பிரச்சனைகளும் கோணலான்களை நொறுங்கி தரமட்டமாகும். அவர் உங்களை வாசலால் கடந்து சொல்லத்தக்கதாய் பண்ணுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்றைய நாளில் அவரை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை வரவழையுங்கள். எனக்குள்ளே வாரும் இயேசுவே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் அறிந்திருக்கவில்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவர்களையும் சோவையாக்குங்க என்று சொல்லி நீங்க கூப்பிடும் போது அவர் வருவார். நான் இப்பொழுது உங்களுக்காக செபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்களும் சொல்லுங்கள். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை கோணலானவைகளை செவ்வையாக்குற அந்த இயேசு தெய்வத்தின் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளை நீக்கி செவ்வையாக்கி என்னை ஆசீர்வதியும், எனக்கு நித்திய ஜீவனை தாரும். உம்முடைய வழிகளிலே என்னை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளும் இயேசுவின் நாமத்தில் நேராகும்படி கட்டளை கொடுக்கிறேன். எல்லா கோணலானவைகளை நீங்கி சகலதும் சோவைப்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கோணலான காரியங்களை கொண்டு வருகிற சகல பொல்லாத ஆவிகளையும் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசு அவர்களுக்கு முன் செல்லும் தெய்வமாய் போங்கப்பா. அவங்க எங்க போறாங்களோ அவங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு முன்னுக்கு போய் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல கோணலானவைகளை நீங்க சோவையாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கு முன் செல்லும் தெய்வமாய் மாறிவிட்டார். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னே போகிறார். சகல கோணலும் இனிமேல் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமென்.